அப்புறம் ப்ரோ ஃபாரின்ல இருந்து வந்திருக்கீங்க. ஃபாரின்லாம் எப்படி இருக்கு? எப்படி ஃபாரின் ப்ரோ? ஃபாரின் நல்லா இருக்கு. ம். பட் நம்ம தான் நல்லா இருக்க முடியாது போல அங்க இருந்தா. ஏன் ப்ரோ என்ன ஆச்சு? இல்ல ப்ரோ, அங்கே நம்ம ஊர்ல இருக்க மாதிரி அங்க இருக்க முடியல. ஆமா. ஏதோ நம்ம ஊரா இருந்தா ம். வேலைக்கு போயிட்டோம், வரோம், சாப்பிடுறோம், ம். ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறோம், ஜாலியா ஃபன் பண்றோம், ம். ஊர்ல விளையாடுறோம், அப்படி இருக்கும். ஃபாரின்னா அப்படியே வேலை பார்க்குறோம், வந்து தூங்குறோம், மறுபடியும் எந்திரிக்கிறோம், வேலைக்கு போறோம், அப்படியே இருந்துட்டு இருக்கு. அந்த லைஃப் ஒரு மாதிரி மெஷினரிஸ் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஊர்ல வந்து அது அந்தந்த சொந்த ஊர்ல அது இருக்கிறதே அது ஒரு தனி இதுதான். ஆமா ஆமா ப்ரோ, கண்டிப்பா. ஃப்ரெண்ட்ஸை பாக்குறது இல்ல, வெளில போறது, அது ஜாலியா ஒரு நாள் வெளில வரோம், பசங்களை பார்க்குறோம், விளையாடுறோம் அப்படின்றது வேற. ஃபாரின்ல அப்படியே ரூம்லயே அடைஞ்சிருக்கிறது, மறுபடியும் கம்பெனி போறது, வேலைக்கு பார்க்கறது, மறுபடியும் வர்றது, அது ஒன்றும் பெருசு செட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. அதனாலதான் ப்ரோ. பேசாம நீங்க இப்ப இங்க பிசினஸ் ஆரம்பிச்சிடலாம். ஆனா அந்த பிசினஸ் எனக்கு தெரிஞ்சு இப்போ எலெக்ஷன் டைமுங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ப்ரோ. ஆமா ப்ரோ, எலெக்ஷன் இப்போ முடிஞ்சிச்சுல்ல? ஆமா ப்ரோ, ஒரு 3-4 மாசம் இருக்கும் நினைக்கிறேன். யாரு ப்ரோ இப்போ நம்ம தொகுதியில யாரு நின்னது எலெக்ஷன்? ஆக்சுவலா எப்படி ப்ரோ சொல்றது, நம்ம வந்து தனி தொகுதியில வந்து ரிசர்வேஷன் சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தான் நிக்க வைப்பாங்க. அதனால வந்து நான் அதுல பெருசா இன்வால்மெண்ட் காமிக்கிறது இல்லை. ஏன்னா அப்புறம் என்னடா இது. ஓகே, எலெக்ஷன்ல இப்போ கம்யூனிட்டி தானா? ஆமா ஆமா, ரிசர்வேஷன் ஆமா. இந்த ரிசர்வேஷன் சொல்லிட்டு தனி தொகுதி இருக்கு. ஓகே, அந்த மாதிரி நிறைய இருக்கு, தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா வந்து கம்யூனிட்டி பேஸ்ல தான் நிக்க முடியும். நீங்க ஒரு காமன் மேனா இருக்கீங்க, உங்களுக்கு நல்லது செய்யணும்னு தோணுச்சுன்னா கூட உங்க இதுல நீங்க நிக்க முடியாது. அது பண்ண முடியாது. அந்த மாதிரி பண்ண முடியாது எலெக்ஷன்ல. இல்லவே முடியாது, வாய்ப்பே இல்லை. என்ன ப்ரோ இது, எலெக்ஷன்லயும் கம்யூனிட்டி கொண்டு வந்தாங்க? எலெக்ஷன்லயும் கம்யூனிட்டி கொண்டு வந்தாங்க ப்ரோ. சரி, அதனாலதான் இப்போ நம்ம அக்கா பசங்க கூட ஸ்கூல்ல சேர்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி சரி, ஓகே. எலெக்ஷன் தான் எப்படி இருக்குன்னா, நம்ம ஸ்கூல் வந்து ஒரு நல்ல தரமான கல்வி கொடுக்கணும் ப்ரோ. ஆமா கண்டிப்பா, யாரா இருந்தாலும் சரி. நம்ம தான் ஏதோ ஒரு ஸ்கூல்ல படிச்சோம். ஆமா, நம்ம அடுத்த ஜெனரேஷன் இருக்கோம். நம்ம அடுத்த ஜெனரேஷன் நல்ல ஸ்கூல்ல படிக்கணும், நல்லபடியா படிக்கணும். அதுக்குதான் ப்ரோ நல்ல ஸ்கூலா பாருங்க. ஆமா ப்ரோ, ஃபீஸ் கொஞ்சம் முன்ன பின்ன ஆனா கூட ஓகே, ஒரு நல்ல ஸ்கூலா பார்க்கலாம். அதுதான் சில வேலைகள் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. ஓகே, என்ன வேலை என்ன இருக்கு? இது ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஓ, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா? ஆமா ப்ரோ, நீங்க ஸ்கூல் நீங்க எவ்வளவு நீங்க குவாலிட்டியான எஜுகேஷன்னாலும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். இம்பார்ட்டன்ட். ஆதின்னு கேட்டுதான் உங்களுக்கு. அது சரி, உள்ள என்டர் பண்றப்ப கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் என்டர் ஆக முடியும். ஆமா ப்ரோ, சேர்க்க மாட்டாங்கன்னு கிடையாது. எப்படி சொல்லு, என்ன எது கம்யூனிட்டிக்கு சம்மந்தம் ப்ரோ. ஆனா வந்து நீங்க என்ன கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நீங்க சொல்லணும். ஓ, நம்ம அது வந்து அதுக்கான சர்டிஃபிகேட் நம்ம கொடுத்துதான் ஆகணும். நீங்க யாரா இருந்தாலும் நீங்க கொடுக்கணும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நீங்க கொடுக்கணும் ப்ரோ. ஓகே, அந்த மாதிரி எலெக்ஷன் அப்படிதான் இருக்கு, ஸ்கூல் அப்படிதான் இருக்கு. ஆமா, சரிதான் ப்ரோ. அப்புறம் இதுல என்ன ஒண்ணு என்னன்னா, இப்போ ஸ்கூல் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சா கூட, ஆனா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நமக்கு ஒரு பெனிஃபிட் வச்சிருக்கு. நீங்க இப்ப 10th முடிச்ச உடனே டைரக்டா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதும். அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அது எனக்கு ஃபாரின்ல எப்படி தெரியல, பட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அது இருக்கு. இல்ல ப்ரோ, நானும் இப்போ இடையில சரி ஃபாரின்ல நல்லா இருக்கமே, ஊர்ல இருக்கணும் இல்லையா? இங்க நம்ம டெல்டா பகுதி தான், விவசாயத்தை நம்பி தான் இருக்கும். நமக்கு ஊர்ல நிலம் எதுவும் இல்ல, எதுவுமே இல்லாதனால நம்ம எதுவும் பண்ண முடியாது. நம்ம எப்படி சொல்றது, கம்பெனிஸ்ல எங்கேயாவது ஒர்க் பண்ணா கூட சென்னையில இல்ல கோயம்புத்தூர், 2 தான் இண்டஸ்ட்ரியல் ஏரியா, அங்கதான் போய் ஒர்க் பண்ணி ஆகணும். ஆமா, நீங்க உங்களுக்கே தெரியும், நீங்க சாட்டர்டே வந்தீங்கன்னா சண்டே ஒரு நாள் தான் லீவு, மண்டே நைட் நம்ம கம்பெனில இருந்தாகணும். என்ன நடந்தாலும் சரி, இங்க என்னன்னாலும் சரி, நீங்க கம்பெனில இருந்தே ஆகணும். நைட் நீங்க அந்த பஸ் ஸ்டாண்ட் நீங்களே பாத்துருப்பீங்க, சிதம்பரத்துல நீங்க நம்ம ஊர்ல பாத்துருப்பீங்க, திருவிழா மாதிரி இருக்கும், நல்லா தெரியும் உங்களுக்கு. மொத்த ஊரும் அங்கதான் நிக்கிறோம். அதான் ப்ரோ, அதான் செட் ஆகல. சரி ஓகே, பேசாம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஏதாவது எழுதலாம், பிசிக்கு ஏதாவது எழுதலாம் அப்படின்ற பிளான் எனக்கு இருந்துச்சு. ஆமா, நான் கூட செக் பண்ணேன், நீங்க 32 வரைக்கும் எழுதலாம் ப்ரோ. சோ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஓகே, எழுதலாம். ஓகே எழுதலாம். ஆமா, நான் நினைச்சேன் 28 தான், நமக்கு 28 தான் ஆகுது, சரி எழுதிடலாம் அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா அங்கதான் ட்விஸ்டே இருக்கு. கேட்டா எல்லா கம்யூனிட்டிக்கும் அப்படி கிடையாது, 32 கிடையாது. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு ஏஜ் பேசிஸ் இருக்கு. சோ பிரிச்சு வச்சிருக்கு. ஆமா, 25, ஓபிசினா 25, பிசினா 28. சோ அடுத்து அந்த மாதிரி இருக்கு. அதுலயே நமக்கு அதுக்கான சான்ஸும் போயிடுச்சு. நம்ம அதுவும் பண்ண முடியாது இப்ப. நான் ப்ரோ, நீங்க இப்படி சொல்றீங்க, இதுதான் இப்போ இதுனா ப்ரோ சம ஐடியா, நல்ல வேலை. இப்ப நான் சொன்னேன்ல, கல்வி தரமா கொடுக்கணும்னு. ஓகே, இப்ப இதுல என்ன ஒண்ணு இருக்குன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நல்லா படிக்கணும் ப்ரோ. படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இது நீட்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீட் எக்ஸாம் எப்படின்னா பொது தேர்வு, காமன் எக்ஸாம், பேரே அதான் காமன் எக்ஸாம் தான். நீட் காமன் எக்ஸாம் தான் சொல்றாங்க. அது என்னன்னா, நீங்க இப்போ டாக்டர் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம விட்டுருங்க, முடிஞ்சிச்சு, நம்மளை பத்தி பேசவே முடியாது. என்ன சரி, ஆனா வந்து அதுல எப்படின்னா, நீங்க 11th 12th வந்து இன்கேஸ் கம்மி மார்க் எடுத்தா கூட பிரச்சனை இல்லை. நீட் எக்ஸாம்ல மட்டும் நீங்க நல்லா படிச்ச மார்க் எடுத்துட்டீங்கன்னா நீங்க டைரக்டா டாக்டர். அது காமன் ப்ரோ, அதுல எதுவுமே கிடையாது. இல்ல ப்ரோ, நீங்க சொல்றது ரைட்டு தான். எனக்கும் அது விஷயம் தெரியும், கொஞ்சம் தெரியும். அதுல உங்களுக்கு தெரியல கூட நடந்துச்சு, எனக்கு கொஞ்சம் தெரியும். ஸ்ட்ரைக் நடந்துச்சு. ஓகே, என்னன்னா அதுலயும் பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி பேசிஸ் தான். அப்ப கட் ஆஃப்லாம் ஒவ்வொரு கம்யூனிட்டில இருக்கவங்களும் இவங்க கட் ஆஃப் எடுத்தாதான் இவங்க செலக்ட் ஆவாங்க, அவங்களுக்கு சீட் அப்பதான். ஆனா நான் நியூஸ்ல எல்லாம் பாக்கும்போது பொது தேர்வுல பிரச்சனை தானே ப்ரோ சொல்றாங்க. பொது தேர்வுனா காமன் எக்ஸாம் தான் ப்ரோ பொதுவு, மார்க்ஸ் பொதுவு கிடையாது ப்ரோ.
அதுவும் கம்யூனிட்டி இருக்கு, அதுலயும் கம்யூனிட்டி இருக்கு. எக்ஸாம் ஆனா காமன், எக்ஸாம் காமன் தான், அது எல்லாருமே எழுதலாம். ஆனா சீட்டு வாங்குறது காமன் கிடையாது, வாய்ப்பே இல்லை. அது வந்து பிரிச்சுதான் இருக்கு. என்ன ப்ரோ சொல்றீங்க? அதாவது நம்ம இந்த சின்ன வயசுல படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொல்லி. ஆமா ப்ரோ, பாரதியார் இருப்பார்கள், கேள்விப்பட்டிருக்கீங்க? கண்டிப்பா. அதெல்லாம் புக்கோட முடிஞ்சிச்சு. நம்ம படிச்சோமா அடுத்த வேலையை பார்த்துட்டு போனோமான்னு இருக்கணும், ஆராய கூடாது. அதெல்லாம் படிச்சோமா முடிச்சோமா அதோட அவ்வளவுதான் அது. ப்ரோ இப்படி எல்லாம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து ஃபாரினே போயிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற இப்போ சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு, வேற எதுவுமே பண்ண முடியாது. ஃபர்ஸ்டே அதெல்லாம் பிளான் பண்ணி ஃபர்ஸ்டே ஆர்டர் பண்ணி பண்ணியிருந்தாதான் முடியுமே தவிர இப்போ சடனா நம்ம எதையும் யோசிச்சு எதுவுமே பண்ண முடியாது. இப்போ இருக்க சுச்சுவேஷன் அதுதான். மறுபடியும் ஃபாரின் தான் ப்ரோ போகணும், வேற வழியே கிடையாது. அப்புறம் எல்லா இடத்துலயும் ஆல் இண்டியன்ஸ் அந்த மாதிரி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்னாங்க, எல்லாமே சமத்துவம் அது இது ஈக்குவல் எல்லாம் பேசினாங்க. இல்ல ப்ரோ, அதெல்லாம் வந்து புக்ஸோட முடிஞ்சு, ரியாலிட்டி செட் ஆகாது. படிக்கிறதோட அவ்வளவுதான். படிச்சோமா புக்கை தூக்கி போட்டாமா போனாமான்னு இருக்கணும். அப்புறம் என்ன ப்ரோ இது எனக்கு புரியவே இல்லை எனக்கு. அப்புறம் என்ன ப்ரோ ஈக்குவாலிட்டி? அவ்வளவுதான் ப்ரோ. இப்போ கவர்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஆக்கிட்டாங்க, அந்த லெவல்ல இருக்கு. எஜுகேஷன் சிஸ்டம் அப்கிரேட் ஆயிட்டு வருது, ஆனா கம்யூனிட்டி சிஸ்டம் வந்து டவுன் கிரேட் ஆயிட்டு வருது. கண்டிப்பா அப்படிதான் சொல்லணும். ஒரு முன்னேற்றமும் கிடையாது, எந்த முன்னேற்றமும் கிடையாது. போங்க ப்ரோ, இதெல்லாம் பார்க்கும்போது ஏன்டா இதுக்கு மேல பேசுறோம்னு தோணுது ப்ரோ. ஆமா, தேவையில்லாம பேசிட்டு பேசி முடிச்சுப்போம். தேவை